ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வ்ளாக்லேயே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எல்லா பால்கனிக்கும் நெட்டு போட்டாச்சு அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 பால்கனி, அதில் 3 பால்கனி தான் அடிக்கடி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பால்கனி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் இருக்க பால்கனி. ஸோ இங்கே தான் வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம். பட் பிஜன் வந்து அவ்வளோ நாஸ்தி பண்ணி வச்சுருக்க, ஒரு வாஷிங் மிஷின் கூட போட முடியாது நம்மளால். ஸோ நெட்டு போட்ட மறுநாள் என்ன பண்ணிட்டோன்னா, ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எக்ஸாக்டாக வீக்கெண்டில் வேறு வந்தது அப்படிங்கிறதுனால எங்களுக்கும் பெருசாக வேலை இல்லை. ஸோ அதனால் ஃபுல் பால்கனியும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து ஹாலில் இருக்க பால்கனி. இங்கே தான் பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளான்ட்ஸ் வந்து நான் கொஞ்சம் வந்து ட்ரிம்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். எஸ்பெஷலி ஹைபிஸ்கஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை கலரில் ஒரு பூச்சி ஒன்று வரும். அது வந்துருச்சுனாலே அப்படியே பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் கொஞ்சமாக நீம் ஆயில் வந்து கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 1 hour விட்டுட்டோன்னா அது ஒரு மாதிரி செத்து போயிடும். அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 1 hour மட்டும் நான் ஸ்ப்ரே பண்ணி அப்படியே விட்டுட்டேன். அதுக்குள்ளே வந்து பால்கனியை ஃபுல்லாக இந்த இலையெல்லாம் உதிர்ந்துருந்துச்சு. அண்ட் நேற்று நெட்டு போட்டதுனால பயங்கர டஸ்ட்டாக்கி விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் குப்பையெல்லாம் அப்படியே வச்சுருந்தேன் இந்த நெட்டு போடாததுனாலே. ஸோ எல்லாத்தையுமே ஃபுல்லாக கிளியர் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் நாங்கள் வச்சுருக்க எல்லா பிளான்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் வாங்கினது தான். அதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இந்த பால்கனி வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால நாங்கள் வந்து மாப் போட்டு தொடச்சிட்டோம். பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா அது வீட்டுக்கு வெளியே இருக்கும். ஸோ அங்கே மாப்லாம் யூஸ் பண்ண முடியாது. பட் இங்கே வந்து மாப்லாம் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அண்ட் ஆல்சோ இந்த டஸ்ட்டு அவங்க ட்ரில்லாம் போட்டதுனால பயங்கரமாக டஸ்ட் வந்துருச்சு. ஸோ ஃபுல்லாக செவுரெல்லாம் கொஞ்சம் அழுக்கு பண்ணி விட்டுட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி போட்டு தொடச்சேன். முடிஞ்ச அளவுக்கு தொடச்சேன், போகிற வரைக்கும் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி எல்லா பால்கனியும் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருந்தோம். அண்ட் இந்த பால்கனி வந்து இன்னொரு ரூமில் இருக்க பால்கனி, ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுருக்க ரூமில் இருக்க பால்கனி. இங்கே தான் வந்து துணி காய போடுறதுக்கு ஒரு 3 கொடி வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே தான் வந்து துணி காயப்படுவோம். பட் வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே அட்டைப்பெட்டி ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் அப்படி அப்படியே வச்சுருக்கோமா, அதனால இது மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். பட் இங்கே தான் வந்து துணி காய போடணும். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிஜன் நாஸ்தி பண்ணி வச்சுருக்கு. ஸோ துணியெல்லாம் காய போடுறதுக்கு வந்து வசதியே இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ நெட்டு போட்டதுனால ஒரு 2 days தான் வந்து காய போட்டுட்ருக்கோம். அண்ட் இந்த ஸ்ப்ரே பண்ணி 1 hour ஆச்சு இல்லையா. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு சின்ன ப்ரஷ் ஒன்று எடுத்துப்பேன். தனியாக அதாவது புது ப்ரஷ் ஏதாவது வச்சுப்பேன். இல்லைனா பிரிசில் சாஃப்டாக இருக்க மாதிரி ஓல்டு ப்ரஷ் ஏதாவது வச்சுட்டு அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கு இல்லையா பூச்சி, அதில் வச்சு அப்படியே கொஞ்சம் ப்ரஷ்ஷை வச்சு ரிமூவ் பண்ணோன்னா வந்துடும். அதை வந்து நம்ம டிஷ்யூவில் வந்து வைப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக பூவெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த பூச்சி வந்தாலே பூவோட குவாலிட்டியே கம்மியாயிடும். பூவெல்லாம் வந்து பெருசாக நல்லா விரிஞ்சு வராது. சின்ன சின்னதாக ஒரு சில பெட்டல்ஸ் சின்னதாக அந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஹைபிஸ்கஸ் வச்சுருக்கீங்கன்னா இது கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். நிறைய பேர் பிளான்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் பெருசாக மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுறது கிடையாது. தண்ணி ஊற்றுவோம் ரெகுலராக. பட் ஹைபிஸ்கஸ் மட்டும் கொஞ்சம் ஹை மெயின்டெனன்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஒன்ஸ் அது வந்துருச்சுன்னா ஸ்ப்ரெட் ஆக விடவே கூடாது. இல்லைனா பயங்கர ஒர்க் வச்சிரும். அண்ட் பால்கனியில் வந்து ஒரு பால்கனியில் பயங்கரமாக இந்த பிஜியனோட ஷிட் இருந்தது. அந்த பக்கம் நான் போவே இல்லை. இன்னொரு பால்கனியில் கொஞ்சம் லைட்டாக இருந்தது. அதை மட்டும் நான் வந்து க்ளீன் பண்ணேன். ஏன்னா பிஜியனோட ஷிட்லேருந்து ஸ்மெல் வரும் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு தெரியல அது எப்படின்னு. ஸோ அதனால் அது மட்டும் என் ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னொன்று இந்த ஸ்பைடர் பிளான்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும்னு தான் வாங்கினோம். பட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வளர ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா பயங்கரமாக வளரும். இந்த மாதிரி அப்புறம் காஞ்சியும் போயிடும் அடியில். ஸோ அது எல்லாத்தையும் அடிக்கடி வந்து நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இந்த காஞ்ச இலையெல்லாம். இல்லைனா வந்து ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது, நீட்டாகவே இருக்காது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அட்டாஸ் மாதிரி ஆகிடும், நிறைய பூச்சி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு குட்டி குட்டி மெயின்டெனன்ஸ் தான் நாங்கள் எங்களோட பிளான்ஸுக்கு வந்து பண்ணுவோம். அது கூட நாங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் அப்படிலாம் கிடையாது. எப்போல்லாம் அது பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி நீட்டாகவே இல்லையோ அப்போல்லாம் இந்த மாதிரி பண்ணுவோம்.
மந்த்லி ஒன்ஸ் வந்து பெட் ஸ்ப்ரெட்டை வந்து மாற்றிடுவேன். பட் இந்த வீட்டுக்கு வந்து 1 மந்த் மேலே ஆகுது. இன்னும் இந்த பெட் ஸ்ப்ரெட்டை நான் மாற்றவே இல்லை. ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி டைம் ஒதுக்கி இந்த பிளான்ஸோடையே சேர்த்து பால்கனி க்ளீனிங்கோடு சேர்த்து இந்த ரூமையும் கொஞ்சம் நீட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் ஒன்ஸ் நான் ஒரு வேலையை எடுத்துட்டேன்னா அதை முடிக்கலைன்னா எனக்கு தூக்கமே வராது. அண்ட் நிறைய பேர் என்னோடய vlog பார்த்துட்டு நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுனால நானும் வந்து இப்போ ப்ரொடக்டிவாக இருக்கேன் அப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகுது. இது வந்து ஒரு வேக்யூம் கிளீனர். நான் இந்த மாதிரி பெட் அண்ட் சோஃபா க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு 6 மந்த்ஸ் பேக் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன் அமேசான்லேருந்து. பட் இப்போ தான் யூஸே பண்ணுறோம். இந்த மாதிரி பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சின்ன சின்ன முடி அதுக்கப்புறம் டஸ்ட்டெல்லாம் போய் ஒட்டிக்கும், வரவே வராது. நார்மல் முன்னாடி இருக்க மாதிரியான பெட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா தட்டினாலே எல்லா டஸ்ட்டுமே போயிடும். பட் இதில் வந்து போகாது. அதுக்காக தான் நான் இதை வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து டிஃப்ரெண்ட் நாசில்ஸ் வருது. அகேரோவில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பெட்டுக்கு போடும்போது நம்ம ப்ரஷ் இருக்க நாசில் மாற்றிக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணுறேன். நான் கூட ரொம்ப நாள் ஆகிடுச்சு வாங்கி, ஐயோ ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. பட் லாங் ரன்னில் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை அப்புறமா நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பெட்டு கொஞ்சம் நீட்டாகவே இருக்கணும். அப்போ தான் நைட் தூங்க போகும்போது எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நம்ம பெட்டுக்கு தூங்க போகும்போது கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும். இல்லை நம்ம பெட்டை வந்து காலையிலேயே அப்படியே போட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்து பெட்டை வந்து நீட்டாக இல்லாமல் பார்த்தோன்னா அது அகெயின் அதில் வந்து தூங்கணுமா அப்படின்னு தோணும் எனக்கு. ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பெட் ஸ்ப்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணிட்டேன். இந்த பியூர் காட்டன் பெட் ஸ்ப்ரெட் வாங்கவே கூடாது. அது நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் வந்து கரெக்டாக வந்து நீட்டாக போடவே முடியாது. இப்போ இது வந்து பியூர் காட்டன் கிடையாது, லைட்டாக மிக்ஸ்டு காட்டன் தான். பட் இது வந்து நல்லா நீட்டாக போட முடியுது. பட் பியூர் காட்டன் வாங்கினோன்னா நல்லா சுருங்கிடுது. அண்ட் ஆல்சோ அது சம்டைம்ஸ் பத்தாத மாதிரியே இருக்குது 1 வாஷ்க்கு அப்புறம். ஸோ அதனால் பியூர் காட்டன் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி மிக்ஸ்டு காட்டன் இல்லைனா இப்போல்லாம் சாட்டனில் வருது அண்ட் ஃபிட்டட் பெட்ஷீட்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நானும் அதை ட்ரை பண்ணணும் நிறைய vlogல சொல்லிட்டேன். பட் இது ரொம்ப நல்லா இருக்குது, இன்னும் எதுவுமே கிழியாமல் இருக்குது. அதனால் வந்து அப்படியே வச்சுருக்கேன் நான். மேபி இதெல்லாம் கிழிஞ்சதுக்கப்புறம் புதுசாக மாற்றும் போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். முன்னாடி எங்கள் பெட்டில் வந்து 2 பில்லோ தான் இருக்கும். இப்போ வந்து 5 பில்லோ 4 பில்லோ அந்த மாதிரி இருக்குது. எல்லாமே எந்து தான். அதில் 1 மட்டும் தான் என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுவார். மற்ற எல்லா பில்லோவும் எனக்காக தான். நல்லா சுற்றி பில்லோ போட்டுட்டு படுத்துக்குவேன். அது இல்லாமல் இந்த ஃப்ரிடோ பில்லோவும் இருக்கும். ஆக்சுவலாக ஃப்ரிடோ பில்லோவை தான் நான் தலைக்கு வச்சுப்பேன். மற்றதெல்லாம் முதுகுக்கு இந்த பக்கம், அப்புறம் பெல்லிக்கு இந்த பக்கம், அது மாதிரி சுற்றி பில்லோவாக வச்சுக்குவேன். அதனால தான் என்னோடய பேக் பெயின் கூட எனக்கு குறைஞ்சிது அப்படின்னு நான் சொல்லுவேன். ரீசெண்ட் டைம்ஸில் இந்த பர்பிள் மாஸ்க் வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். குளிச்சுட்டு வந்த உடனே போடணும்னு நினச்சேன். பட் கொஞ்சம் வேலை இருந்ததுனால போட முடியல. ஸோ அகெயின் வந்து லைட்டாக ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் இதை வந்து போட்டுக்கிறேன். இது வந்து ப்ரெக்னன்சி சேஃப். ஸோ இதோட லிங்க் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ரெக்னன்சியில் ஒரு சில ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்மளே நினச்சிட்ருப்போம் இல்லையா. இந்த பப்பாயா சாப்பிடக்கூடாது, அப்புறம் பைனாப்பிள் சாப்பிடக்கூடாது. அண்ட் ஒரு சிலர் இந்த பிளாக் கிரேப்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிளாக் கிரேப்ஸ் கூட சாப்பிட்டா குழந்தைக்கு வந்து நிறைய மச்சம் வந்துடும் அப்படின்னு. ஆக்சுவலாக அது எல்லாமே என் டாக்டர்கிட்ட கேட்டால் அது எல்லாமே மித் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சில கமெண்ட்ஸ் வந்திருந்தது சப்போட்டா பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. சப்போட்டா பழம் வந்து நீங்கள் சாப்பிடலாம். மேபி உங்களுக்கு சுகர் இருக்குன்னா அப்போ மட்டும்தான் சப்போட்டா எடுத்துக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. பட் மற்றபடி நீங்கள் வந்து சப்போட்டா சாப்பிடலாம்.
ஸோ ஓரளவுக்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் வீட்டை பெருக்கி விட்டுட்டேன். அவங்க வந்து வீட்டை தொடச்சிட்டாங்க. ஸோ இவங்க வீட்டை துடைக்க நான் வந்து சைடில் வந்து லைட்டாக இன்னும் கொஞ்சம் பெருக்குவேன். ஏன்னா அப்போ கொஞ்சம் டஸ்ட்டு வந்து அப்படி அப்படியே நிற்கும் நம்ம தொடச்சி விட்டோம்னா மாப் போட்டதுக்கப்புறம். ஸோ அப்போ வந்து லைட்டாக பெருக்கிட்டு நெக்ஸ்ட் வேலை எல்லா இடத்துலையும் வந்து மேட் மாற்றுறது. ஸோ அந்த மேட் மாற்றுறது கூட நாங்கள் 2 பேர் தான் இருக்கோன்றதுனால பெருசாக அழுக்காகாது. ஒரு 15 days ஒன்ஸ் மாற்றணும்னு நினைப்பேன். பட் சம்டைம்ஸ் அது எக்ஸ்டெண்ட் ஆகி போயிடும். ஸோ ஹைபிஸ்கஸில் அந்த நீம் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம ப்ரஷ் வச்சு வைப் பண்ணிவிடுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து நார்மல் வாட்டர் நல்லா ஸ்ப்ரே பண்ணியும் இல்லை மேலேயே அப்படியே ஊற்றி கொஞ்சம் அலசுற மாதிரி ஊற்றி விட்டுட்டிங்கன்னா ஆல் டன். அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிடலாம். அண்ட் பால்கனி செட் பண்ணுறதுக்கு நான் இன்னும் ஒரு சில ஐடியாஸ்லாம் வச்சுருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் நம்ம சமைக்கிறோம் இல்லையா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் சம் கீரை, புதினா, ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து வைக்கணும் ஆசை. அதெல்லாம் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். வைக்கும் போது கண்டிப்பாக வ்ளாகில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் எனக்கு பிளான்ஸ் வளர்க்குறது ஆக்சுவலாக பயம்தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க பிளான்ஸ் நமக்கு வச்சா வரவே வராதுன்னு. அதனாலேயே நானும் பெருசாக அம்மா வீட்டில் இருக்கும்போது பிளான்ஸ்லாம் வச்சதில்லை. பட் இப்போது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கறதுனால அது சம்டைம்ஸ் வந்து செத்து போகும், சம்டைம்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப தேடி பால்கனியில் போடுறதுக்காகவே இந்த சேர் நாங்கள் வாங்கியிருந்தோம் டிமார்ட்லேருந்து. பட் இப்போ தான் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எஸ், ஃபைனலி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. அண்ட் இப்போல்லாம் ஹேர் வாஷ் ரொட்டீனே வந்து மாறிடுச்சு. வேர்க்கும் போதெல்லாம் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுறேன். ரொம்ப ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடுது இந்த கிளைமேட்க்கு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஐயோ முடி பாழாக போயிடுமோ அப்படின்னு இருக்குது. அதனால எந்த ஹேர் ஸ்டைலையும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஹேர் வாஷ் பண்ணால் கூட நைட்டு தூங்க போகும்போது தான் பின்னல் போடுறது. இந்த மதிய நேரத்தில் சமைக்கும் போது இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணும் போதெல்லாம் வந்து கொண்டையோடு தான் சுற்றிட்டுருக்கேன் இந்த மாதிரி. ஹே காய்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் கிளாத்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அமேசான், மிந்த்ரா, அஜியோலேருந்து ஆர்டர் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு ட்ரெஸ் இன்னும் வரவே இல்லை. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்கிட்ட நான் ஒரு சில விலாகில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். சம்மருக்கு ஏற்ற மாதிரி எனக்கு காட்டன் ட்ரெஸ்ஸஸ் போடுறதுக்கு இல்லை, அண்ட் சுடிதார்ஸும் போட முடியல என்னால். ஸோ ஃப்ளோயியாக ஒரு ட்ரெஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஃபியூ ட்ரெஸ்ஸஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த ஹால் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து மிந்த்ராவோடது. இது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ். இது வந்து காட்டன், மிக்ஸ்டு காட்டன் மாதிரி இருக்குது. பட் எனக்கு வந்து நல்லா இருக்குமான்னு தெரியல. லெட் மீ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன் நான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரம் அஜியோ. எல்லாமே 1000 பிலோ தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். அதாவது முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஓகே, இது வந்து ரயான் மெட்டீரியல் நினைக்கிறேன். வாவ், சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. அண்ட் வெளியெல்லாம் போகும்போது பேண்ட்ஸ்லாம் போட்டுட்டு போக முடியல. கொஞ்சம் வெளி பெருசாகிட்டே வரதுனால பேண்ட்ஸ்லாம் கொஞ்சம் டைட் ஆகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் நமக்கும் வந்து ஃப்ரீயாக இருக்கும் இந்த சம்மருக்கு அப்படின்னு தான் வந்து இதை ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து நான் ரொம்ப வந்து பயந்துகிட்டே தான் ஆர்டர் போட்டேன். பட் இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையுமே போட்டுக்க ஒரு வாட்டி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபைனலாக. அண்ட் இது வந்து அமேசான். இதுவும் நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். இது எப்படி இருக்குன்னு ஐடியா இல்லை. ஓகே, இது காட்டன் கிடையாது, சம் க்ரீப் மெட்டீரியலில் வாங்கியிருந்தேன் நான்.
ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்குது. அண்ட் கையிலலாம் நாட்ஸ், எலாஸ்டிக் அந்த மாதிரி வருது. ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எக்ஸப்ட் அந்த ஒயிட் அண்ட் பிளாக் ஃப்ரம் மிந்த்ரா, அது மட்டும் நான் எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்கேன். பட் நல்லா தான் இருக்குது, டைட்டாக இருக்குது கொஞ்சம், அது மட்டும் தான் அதில் இஷ்யூ. ஸோ நான் வந்து அடுத்த சைஸ்க்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்கேன். அண்ட் இந்த டிஷர்ட்டோட லிங்க்லாம் என்னால் கொடுக்க முடியல, ஏன்னா இது ஸ்டைல் அப்பில் வாங்கினது. ஸ்டைல் அப் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோர், ஜூடியோ மாதிரியே. ஸோ அங்கே போய் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டிஷர்ட்ஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் நான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் சொல்கிறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நான் வந்து வாஷ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சம்டைம்ஸ் நான் வீடியோ பார்க்கும்போது யோசிப்பேன், நம்ம வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் ப்ரெசென்டபிளாக இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ நான் ஒரு கொண்டை போட்டிருக்கேன் இல்லையா, அது என்ன கொண்டைன்னு எனக்கே தெரியல. ஸோ நான் யோசிப்பேன், கொஞ்சம் நம்ம வந்து ப்ரெசென்டபிளாக இருக்கணும், முடியெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொண்டையெல்லாம் போடாமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். பட் இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் நான் உண்மையிலே வீட்டில் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னும் போது அதையே காமிக்கணும்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு இப்போ தோணுது, இந்த வீடியோ பார்க்கும்போது, எடிட் பண்ணும்போது, சின்ன வயசுலலாம் வந்து பால்கனி இருக்க வீடெல்லாம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான வீடு, கொஞ்சம் காஸ்ட்லியான வீடு, நல்லா அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறாங்க அப்படின்லாம் தோணும். அப்படி இருந்து இப்போ நமக்குன்னு ஒரு பால்கனி வரும்போது, வாடகை வீடு தான், பட் ஸ்டில் இப்போதைக்கு இது நம்மளோட வீடு, நம்ம பால்கனி. அந்த ஃபீலே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. சின்ன வயசுலேருந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ஒரு விஷயம் இப்போ நம்ம கையில் இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ ஹோப் இதே மாதிரி நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் நமக்கு சீக்கிரமே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு. ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். பாய்.